மூத்த அமைச்சருடைய பதவிகள் பறிக்கப்படுது. அமைச்சரை மாற்றம்னா சாதாரண விஷயம். பறிக்கப்படுதுன்னா நிஜமாக ஒரு பரபரப்பு கிளம்பும். யாரோ துரைமுருகனா, நேருவா, ஐபியா அப்படின்னு பேச்சு வரும்ல. இந்த பேச்சை கிளப்பி அதன் மூலமா விஜயனுடைய அந்த அறிமுக நிகழ்ச்சியை நம்ம கொஞ்சம் அமுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அது சிறுபிள்ளைத்தனமானது. நீங்க அமைச்சரவை மாத்த வேண்டாம். அந்த கொடி அறிமுக நேரத்தின் போது பிளாஷ் நியூஸ் வர்ற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா இதெல்லாம் அரதப்பலசான டெக்னிக். சரிதானா? மற்றபடி அமைச்சரவை மாற்றம் பெரிய அளவுல இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. சரியா? அப்படியே உதயநிதி துணை முதலமைச்சரா அறிவிச்சா கூட அதுக்கு பதவி ஏற்பெல்லாம் அவசியம் இல்லை. பிரஸ் ரிலீஸ் வர்றது மட்டும்தான். இலாக்கா மாற்றம் இருந்தாலும் அது ஃபைல கவர்னருக்கு அனுப்ப போறாங்க. யாரோ ஒரு செயலாளர் போய் கொடுக்க போறார். அது அங்கிருந்து ஒரு பிரஸ் ரிலீஸா வெளியே வரப்போகுது. புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படாத வரை பதவி ஏற்புக்கு அவசியம் இல்லை. இன்னொன்று, மூத்த அமைச்சருடைய பதவி பறிப்பு அப்படின்லாம் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவ்வளவு துணிச்சல்லாம் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா நான் பார்க்கல. எங்க வெளிப்படையா கட்சிக்கு விரோதமா ஓட்டு போட்ட திமுக கவுன்சிலரை கட்சி பதவியில இருந்து நீக்கிறதுக்கு இவருக்கு துணிச்சல் இல்ல, மூத்த அமைச்சருடைய பதவியை பறிச்சுட்டு எப்படி இருப்பாரு?